நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைப் ஆஃப் எ ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு பார்ப்போம். போன வீடியோல பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட், பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல டைப் ஆஃப் எ ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல நான் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிலாம் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் டைப் ஆஃப் எ ஃபங்க்ஷனுக்கு நான் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்கல. அதனால இந்த வீடியோல டைப் ஆஃப் எ ஃபங்க்ஷன் நான் என்ன டைப் ஆஃப் எ ஃபங்க்ஷன் 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம அதை என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. தென் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு பார்ப்போம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா நம்மளா கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்னா நம்ம ப்ரீ டிஃபைன் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பில்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளா இதுல நிறைய ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இது ரெண்டுக்கும் நான் ப்ரோக்ராம் சொல்லி தரேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்னா நான் பண்ணி காமிக்கிறேன். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனில் நிறையா இருக்குது. அதில் சில இதை மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளில் ஃப்ளோட்டை நான் இது பண்ணுறேன். இப்போ 9.8 இப்போ இதுதான் ஃப்ளோட்டு. இது நம்ம டெசிமல்னு சொல்லுவோம். இங்கே நான் என்ன ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன்னா டைப்புன்னு ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை நான் கால் பண்ணுறேன். எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளை வச்சு நான் கால் பண்ணுறேன். இப்போ ஃப்ளோட்டுன்னு வந்துருச்சா. இதுதான் ஒரு டைப்பை எப்படி ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. தென் அடுத்து லென்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா லென்னு ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை நம்ம பார்ப்போம். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ ஹலோ கேர்ள்ஸ் அசைன் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படி தான் நம்ம கால் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே நம்ம லென்னு யூஸ் பண்ணுறோம். லென்னு ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். லென்த்துக்கு LEN தான் நம்ம கொடுப்போம். இப்போ லென்னு கால் பண்ணிட்டு அடுத்து நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி கொடுப்போம். எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அறையை பொறுத்த வரைக்கும் தான் 0 இன்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மித்த லென்த்து இதெல்லாம் 1 இன்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இங்கே ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதை கவுண்டபிளாக தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இதான் லென்னோட ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்க்குறோம்னா இன்ட்டுன்னு ஒரு ப்ரீ டிஃபைன் நம்ம இப்போ பார்ப்போம். இன்ட்டுனா எனக்கு ஒரு டேட்டா டைப் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ற ஹெல்ப் பண்றதுக்கு தான் நம்ம இன்ட்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு தான் இன்ட்ங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள்ல நான் இப்போ நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல வேல்யூ அசைன் பண்றேன். என்னவா அசைன் பண்றேன்னா டெசிமல் பாயிண்டா அசைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8.56 அப்படின்னு அசைன் பண்றேன். இப்போ அடுத்தது இதை நான் ப்ரீ டிஃபைனை இன்ட்டுன்னு ஒரு ப்ரீ டிஃபைனை வச்சு நான் கால் பண்ணுறேன். நம்பர் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். இதை அப்படியே நம்மளுக்கு இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இன்ட்டுங்கிறது ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. தென் அடுத்தது நம்மளுக்கு ஸ்டிங்க்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனாக ஸ்டிங்க்குன்னு நம்ம வைக்கிறோம். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிளில் இப்போ வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். என்னவா அசைன் பண்ணுறேன்னா இப்போ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று இன்டிஜராக நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லெட்டராக கொடுக்கலாம். ஃப்ளோட்டாக நம்மளுக்கு கொடுக்கவே முடியாது. அதான் ஸ்ட்ரிங்குங்கிறது. ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்பராக கொடுக்க முடியும். இப்போ ஸ்ட்ரிங்க்னா சிங்கிள் குவாட்ஸ், டபுள் குவாட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டபுள் குவாட்ஸ், சிங்கிள் குவாட்ஸில் லெட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்று இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியும். இன்டிஜர்னா ஒரு ஹோல் நம்பர் நம்ம சொல்லுவோம். அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஃப்ளோட்னா இந்த பாயிண்ட் வச்சு நம்ம கொடுப்போம்ல, அதை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ 60 அப்படின்னு ஒரு இன்டிஜர் வேல்யூ அசைன் பண்ணுறேன். அடுத்தது இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது பண்ண நம்மளுக்கு வேல்யூ வந்துடும். இதுதான் ஸ்ட்ரிங்குங்கிறது. இப்போ அடுத்து என்ன ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்குறோம்னா பின்னு ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போம். பின்னா பைனரி வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். இப்போ வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 5ஓட எனக்கு பைனரி வேல்யூ தெரியணும் அப்படின்னா இப்போ பின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். பின்னு ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பின்னு யூஸ் பண்ணிவிட்டு
அடுத்த வேல்யூ வந்து நம்ம கால் பண்ணுறோம். இப்போ 5ஓட நம்மளுக்கு வந்து பைனர் வேல்யூ வரும். B1ங்கிறது நம்ம வந்து பின்னுன்னு அர்த்தம். அதான் இதான் வந்து 5ஓட 00101 தான் வந்து 5ஓட வந்து பைனர் வேல்யூ அப்படிங்கிறது. இதான் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனுங்கிறது. இதே மாதிரி நிறைய ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இதில் சில இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டைப்னு ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், லென்னு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், தென் இன்ட்டு, அடுத்த ஸ்ட்ரிங்க்கு, பைனரி வேல்யூ, இந்த மாதிரிலாம் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனுங்கிறது. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். இப்போ அடுத்தது நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன்னாலே வந்து டெஃப்னு ஒரு கீவேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி தென் ஃபங்க்ஷன் நேமை கொடுப்போம். பேராமீட்டருக்குள்ள நம்ம ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். டெஃப்னு ஒரு கீவேர்டு வச்சுருக்கேன். ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணுமா? இப்போ இங்கே வந்து ஃபங்க்ஷன் நேம் ஆடுன்னு கொடுக்குறேன். பேராமீட்டருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ A, B அப்படின்னு வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து C ஒரு வேரியபிள்ல இந்த A,Bக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்றேன். என்னவா வேல்யூ வந்து அசைன் பண்றேன்னா C ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்றேன். இப்போ A+B நம்ம இங்கே ஆடுன்னு ஒரு இதை பார்க்குறோம் ஃபங்க்ஷனு. இப்போ அடுத்தது வந்து பிரிண்டில் வந்து கால் பண்ணுறேன். ஏன்னா பிரிண்ட் ஆஃப் C அப்படி வந்து கால் பண்ணுறேன். இதே மாதிரி நான் அடிஷனுக்கு, சப்ராக்ஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு இது எல்லாத்துக்கும் இது பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து சப்புன்னு ஒன்று. இப்போ A,B அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்தது வந்து C = A-B. அடுத்தது வந்து பிரிண்ட் ஆஃப் C அப்படின்னு கால் பண்ணுறேன். இதான் வந்து சப்பு. இப்போ டெஃப் அடுத்து வந்து மல்டிப்ளைக்கு MUL அப்படின்னு கொடுக்குறேன். A,B. அடுத்தது வந்து C = A×B. பிரிண்ட்டை வந்து கால் பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் C அப்படி வந்து கால் பண்ணுறேன். அடுத்து வந்து மாடுலோஸ் கொடுக்குறேன். மாடுலோஸ்க்குனா MOD அப்படின்னு கொடுக்குறேன். MODன்னு ஒன்று கொடுக்குறேன். ஷார்ட்டாக MOD அப்படின்னு கொடுக்குறேன். A,B அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது வந்து C = A-B அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து பிரிண்டில் வந்து கால் பண்ணுறேன்னா இதுதான் நம்ம சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து கால் பண்ணணும்ல, அதனால் இப்போ வந்து ஒன்றா ஃபங்க்ஷன் நேமை வந்து கால் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் நேம் என்ன? ஆடுக்குன்னு கால் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்மளா வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இப்போ A,Bக்கு நான் இங்கே வந்து வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4,5 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அடுத்து வந்து சப்ராக்ஷனுக்கு வந்து 6,8 அப்படி வேல்யூ அசைன் பண்ணுறேன். அடுத்து மல்டிப்ளைக்கு 3,6 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அடுத்து மாடுலோஸ்க்கு 4,5 அப்படின்னு வந்து அசைன் பண்ணுறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து அடிஷனுக்கு, சப்ராக்ஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, மாடுலோஸ்க்கு ஒவ்வொருக்கும் A,Bக்கு வந்து ஏன்னு ஒரு வேல்யூக்கு அசைன் பண்ணியிருக்கேன். Bக்குன்னு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் நேமை நம்ம வந்து கால் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். இதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, நான் அவுட்புட் வந்துருச்சு. இது வந்து அடிஷனுக்கு, இது சப்ராக்ஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு. இப்போ மாடுலோஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். மாடுலோஸ்னால் என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிமைண்டர் வேல்யூ வர்றதா நம்மளுக்கு வந்து மாடுலோஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை நம்மளாம் வந்து கிரியேட் பண்ணும். இதே மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலோஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஃபங்க்ஷன் கொடுத்து பேராமீட்டருக்கு வேல்யூ வந்து பாஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம். அது 2 டைப், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம். தேங்க்யூ.